8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. பட் சவுண்ட் கேட்டகரி வந்து நிறைய அவார்டில் இருக்காது, ஆனால் நேஷனல் அவார்டில் உண்டு. அது வந்து அந்த எல்லா டெக்னீஷியன்ஸையும் அங்கீகரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது எப்படி தெரிய வந்தது? நீங்கள் பார்த்தீங்களா இல்லை வேற யாராவது பார்க்கல? நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஏற்கனவே மிஸ்ட் கால் வந்திருக்கு. மணி சார் கால் பண்ணி நீங்கள் எடுக்கலை. நம்ம ஒர்க்ஸ் நிறையா பண்ணுவோம், பட் அது ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் போது நமக்கு ஒன்று இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம்லாம் தோணும்ல. அது மாதிரி இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்களா? இல்லை, டவுட் வந்ததில்லை. எதனால வந்துச்சுன்னு எனக்கு டவுட்டு கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து ஸ்பெஷல் படம், பொன்னியின் செல்வன் ஸ்பெஷல் படம், ஸ்பெஷல் ஒர்க். ஏன்னா முட்டியளவு தண்ணியில் வேகமாக நடந்தால் என்ன சத்தம் வரும், மெதுவாக நடந்தால் என்ன சத்தம் வரும், தடுக்கி விழுந்தால் என்ன சத்தம் வரும், இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குல்ல. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் எடுத்தோம். தண்ணியிலேருந்து வால் எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்து தண்ணி சொட்டும். அது விஷுவல்லையும் இருக்கும், சவுண்டும் கேட்கும் உங்களுக்கு படத்தில். இதெல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இது படத்துக்காக ரெக்கார்ட் பண்ணது. இதெல்லாம் அவரு சதிலீலாவதி படத்தில் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இப்படி போவீங்க, பெரிய இன்ஜினியராக வருவானாக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த வீடியோ வைரலாக கரெக்ட் சார். உங்கள்கிட்ட காட்டினாங்களா யாராவது? அஃப்கோர்ஸ் எல்லாரும் அனுப்பிச்சாங்க. அப்பா நம்பர் 7 நம்பர் 9 ஸ்பேனர் எங்க இருக்கு? கராச்சில இருக்குமாடா என்றாவன் போற வந்து சொல்றேன். பெரிய இன்ஜினியரா வருவானக்கு. கமல் சார் கூட உங்களோட அந்த பாண்ட், அவர் அந்த வாழ்த்து மட்டும் தெரிவிக்கல, வாய்ப்பும் கொடுத்தாரு. இன்ஜினியரா அவர் படத்துல ஒர்க் பண்றதுக்கு நான் வாய்ப்பும் கொடுத்தாரு. வணக்கம் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் நேஷனல் அவார்ட். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நேஷனல் அவார்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ட்ரெஷர் மாதிரி, அது எப்படா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நம்மளோட ஏதாவது ஒரு ஒர்க்ஸ்க்கு கிடைக்கும், இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி எதிர்பார்த்துருக்கீங்களா? இல்லை, எதிர்பார்ப்புங்கிறது எப்படின்னா, வேலை செய்யும்போது வேலை நல்லா செஞ்சுருக்கோங்கிற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். அது கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் அந்த திருப்தி இருக்கும். ஏன்னா ஃபுல் எஃபர்ட் எடுத்து தானே வேலை செய்கிறேன். ஸோ எதிர்பார்ப்புங்கிறது அந்த அளவில் தான். அதாவது வேலை நல்லா வந்திருக்கு, படம் நல்லா ரீச் ஆகிருக்கு, ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு. விருதுங்கிறது ஒரு போனஸாக தான் கருதுறோம் அந்த வகையில். ஏன்னா அது வந்து அது ஒரு 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 சான்றிதழ். இந்த மாதிரி சரி நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ். ஸோ அது எப்பவுமே அது வந்து ஒரு அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லா அவார்ட் செரமனி, நிறைய அவார்ட் செரமனிஸ் இருக்குது, ஆனால் அதில் வந்து சவுண்ட் கேட்டகரியே இருக்காது. ஏன்னா நடிகர்கள் கொடுப்பாங்க, மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்கும். பட் சவுண்ட் கேட்டகரி வந்து நிறைய அவார்டில் இருக்காது, ஆனால் நேஷ்னல் அவார்டில் உண்டு. அது வந்து அந்த எல்லா டெக்னீஷியன்ஸையும் அங்கீகரிக்கிறாங்க. அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதில் வரும்போது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபீல் எப்படி சார் இருந்துச்சு? அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது எப்படி தெரிய வந்தது? நீங்கள் பார்த்தீங்களா இல்லை வேற யாராவது? பார்க்கல, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்னுடைய காலீக் வருண் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், கங்க்ராட்ஸ். என்ன கங்க்ராட்ஸ் சொன்னார். அப்புறம் பார்த்தா ஏற்கனவே மிஸ்ட் கால் வந்திருக்கு, மணி சார். ஸோ அதுக்கப்புறம் மணி சார் கால் பண்ணி நீங்கள் எடுக்கலை. ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ண அவர் பயங்கர சந்தோஷம் அவருக்கு. ஆக்சுவலாக வந்து சிவா சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஸோ அவர் தான் பண்ணியிருந்தார். மணி சார் உடனே ஃபோன் எடுத்து பேசினார் அந்த சைடில். ஏன்னா அவங்க ஸ்பாட்டில் இருந்தாங்க ஷூட்டிங்கில். ஸோ உடனே ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு அப்போ வந்து மைண்டில் இறங்கவே இல்லை என்ன இது. அப்புறம் மெதுவாக தான் ஆஹா அப்படியான தோணுச்சு. அவ்வளோதான் சார். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்னொருத்தர் தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. தி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கெல்லாம் பயங்கர குஷி. ஏன்னா நான் உடனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், இந்த மாதிரி இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நான் அந்த அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குற அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்குறது அதெல்லாம் இன்னும் பண்ணல. நான் இன்னும் உடனே மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவங்க அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன், கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் நிற்கவே இல்லை. அது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதான் சரி. இப்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற அந்த விஷயங்கள் இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நேஷனல் அவார்டுக்கு அப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கா?
ஒர்க்குங்கிறது ஒர்க் எப்பவுமே அப்படி பண்ணுறது தான். அது இதனால நம்மளாலே ஒரு 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 இங்கே கொம்பு முளைச்சிடாது இல்லை. ஸோ பட் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அது ஒத்துக்கணும். எனக்கு அந்த அந்த வகையில் ஐ எம் ஹம்பிள்ட். பட் அதனால் நமக்கு வந்து ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு மாதிரி தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சம்பளம் என்ன கூட்டல. சம்பளம் நீங்கள் கூட்டலையா சார்? இப்போ அடுத்தடுத்த படங்களுக்கு ஓகே இப்போ வந்துட்டு இனிமேல் நேஷனல் அவார்ட் வின்னிங் சவுண்ட் டிசைன் அப்படின்ற மாதிரி வரும்ல. ஸோ சம்பளம் அப்படின்ற அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் அது அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ அது வந்து ப்ரொடக்ஷன்கிட்ட பேசி அது பார்க்க வேண்டியது அதெல்லாம் அது தனி. அது பட் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். பட் எனக்கு வந்து அந்த அவார்டுங்கிறது ஒரு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு 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 இவனுக்கு நல்லா வேலை தெரியுங்கிறது தான் ஒரு சர்டிஃபிகேட், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் அதை நான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதனால நான் வந்து ரொம்ப இப்படி ஸ்பெஷலாக இல்லை. ஏன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில், அந்த எக்ஸலண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேருக்கு அவார்டு கிடச்சிருக்கு, சில பேருக்கு கிடைக்கல. அதனால அந்த அந்த ஒரு அதுதான் வித்தியாசம். இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஆனால் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் செம்மையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதனால் நான் எல்லாரோடையும் அப்பாற்பட்டவன் சொல்லிக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. தட்ஸ் a good thing சார். அதாவது வந்துட்டு இப்போ நான் இதை கேட்குறேன் அப்படின்னா எல்லாரும் அவங்கள பற்றி பேசுவாங்க. பட் நீங்கள் எல்லாரை பற்றியும் யோசிச்சிங்க, எல்லாரை பற்றி பேசுங்க. ஏன்னா என் கொலீக்ஸ் தானே, நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே வேலை பார்க்குறோம். கண்டிப்பாக. ஏன்னா இதுவே இது எனக்கு மட்டும் கிடையாது இந்த அவார்டு. ஏன்னா ஃபுல் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தானே இந்த அவார்டு. ஏன்னா எல்லாரும் எங்கள் இன்ஜினியர்ஸ் தானே சார். இப்போது நிறைய நம்ம ஒர்க்ஸ் நிறையா பண்ணுவோம். பட் அது ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் போது நமக்கு ஒன்று இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம்லாம் தோணும்ல. அது மாதிரி இது சொன்னதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்களா? இல்லை, டவுட் வந்தது இல்லை. எதனால வந்துச்சுன்னு எனக்கு டவுட்டு கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து ஸ்பெஷல் படம், பொன்னியின் செல்வன் ஸ்பெஷல் படம், ஸ்பெஷல் ஒர்க். ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஒரு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டைமும் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. அதுக்கு தேவையான அந்த ஒரு டீம் அமைஞ்சிச்சு கரெக்டாக. அதே சமயத்தில் வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் டைரக்டர், ஏன்னா அவருக்கு வந்து இஸ் ஜீனியஸ் அவர். ஸோ அவருக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அந்த ஒரு சேலஞ்சு, அந்த ஒரு இது, அது பெரிய விஷயம் எனக்கு. அது தட் இஸ் ஸ்பெஷல் இந்த படத்தில். ஸோ அது படம் பண்ணும்போதே தெரியும். இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து அடிக்கடி கிடைக்கிற படம் கிடையாது இந்த வாய்ப்பு. ஏன்னா 100ல் ஒரு படம்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து படம் பண்ணும்போதே இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு இந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சது அஃப்கோர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. அந்த ஸ்பெஷல் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படி அடக்கிடாம டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணீங்க? இந்த படத்துக்கு வந்து நாங்கள் இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ டைம் இருக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண. ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவோம், நாங்கள் நிறைய ஒரு டீம் வச்சுப்பாங்க. ஒரு டீம் வந்து ஃபோலி பண்ணுவாங்க, இன்னொரு டீம் வந்து ஆம்பியன்ஸ் எஃபெக்ட்ஸில் இது பண்ணுவாங்க. அண்ட் நிறைய வந்து லைப்ரரிஸ்லேருந்து எடுத்து நிறைய சவுண்ட் எடிட் பண்ணி எதுக்கு தேவையோ, அதாவது வந்து ஃபங்க்ஷனல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கார் ஓடினா அது காருக்கான சத்தம் வரணும், மோட்டார் சைக்கிள் ஓடினா மோட்டார் சைக்கிளுக்கான இந்த ஃபங்க்ஷனல் சவுண்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம் நாங்கள். அதை தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் இல்லையா? அதாவது இந்த கதையோட எமோஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக நாங்கள் பெஸ்போக் ஆடியோ, அதாவது வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்து பண்ணாமல் இந்த படத்துக்காகவே நாங்களாக ரெக்கார்ட் பண்ணோம். பிரத்யேகமாக எடுத்து ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், க்ரௌட்ஸ் எஸ்பெஷலி நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஸ்டுடியோவில் வச்சு வழக்கமாக க்ரௌட் எடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து ஒரு மைதானத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பெரிய க்ரௌடு, நல்லா ஒரு 50-60 பேர் வச்சு க்ரௌட் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணோம். அது வந்து இந்த படத்தில் தான், இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது பண்ணோம். அதை தவிர எஃபெக்ட்ஸ் கூட நாங்கள் நிறைய வந்து சில ப்ராப்பர்ட்டி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு அங்கே வச்சு பண்ணோம். அது இப்போ இந்த வால், அந்த இது, இந்த கேடயம், இது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சத்தங்கள் அதெல்லாம் நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணோம். வாட்டர் எஃபெக்ட்ஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணோம். அதாவது வந்து ஒரு முட்டியளவு தண்ணியில் வேகமாக நடந்தால் என்ன சத்தம் வரும்,
மெதுவாக நடந்தால் என்ன சத்தம் வரும், தடுக்கி விழுந்தால் என்ன சத்தம் வரும், இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் எடுத்தோம். அதெல்லாம் தான் இந்த படத்தில் இருக்குது. அதாவது எழுந்திருக்கும் போது, அதாவது ஸ்லோ மோஷன் ஷாட்டில் அந்த தண்ணியிலேருந்து எழுந்திருக்கும் போது அவங்க எல்லாருமே வேட்டி கட்டியிருப்பாங்க இந்த படத்தில், எல்லாருமே அந்த மாதிரி கேரக்டர் தானே. ஸோ அந்த வேட்டியிலேருந்து அப்படி தண்ணி சொட்டும் போது, அந்த எழுந்து நிற்கும் போது அந்த தண்ணி சொட்டும் இல்லையா, அந்த சத்தம். இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில். தண்ணியிலேருந்து வால் எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்து தண்ணி சொட்டும். அது விஷுவல்லையும் இருக்கும், சவுண்டும் கேட்கும் உங்களுக்கு படத்தில். இதெல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இது படத்துக்காக ரெக்கார்ட் பண்ணது. இதெல்லாம் இது வந்து ஃபங்க்ஷனல் சவுண்டு தான். ஆனால் எங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து இது அது ஒரு எமோஷன் கன்வே பண்ணுது, ஒரு ஸ்டோரி கன்வே பண்ணுது. ஸோ அது ஹீரோ எடுக்கிற வாளா இல்லை வில்லன் எடுக்கிற வாளா, அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். அது வந்து வெறும் சத்தத்தினால மட்டும் கிடையாது, அது எமோஷனால். அது மியூசிக்கில் போடுவாங்கல்ல வழக்கமாக, ஹீரோக்கு ஒரு மியூசிக், வில்லனுக்கு ஒரு மியூசிக், அந்த மாதிரி அந்த வித்தியாசம் கொண்டு வரணும். அதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். இல்லாட்டி அதை லைப்ரரியிலேருந்து எடுத்து போட்டுடலாம். வாட்டர் ட்ரிப்பிங் சவுண்ட் கிடைக்குது, நிறைய இருக்குது, எடுத்து போட்டுடலாம். ஆனால் இது வந்து நீங்கள் என்ன தேவையோ அதுக்காகவே எடுத்து மல்டிபிள் ரீடேக்ஸ் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அது வந்து வெறும் டக்குன்னு எடுத்தால் அது வர சவுண்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது வேகமாக ஒரு கோபத்தோடு எடுக்கும்போது ஒரு சத்தம் வரும், ஒரு லைட்டாக எடுக்கும்போது சத்தம் வரும், நந்தினி நடக்கும்போது வேறு சத்தம் வரும், வந்தியத்தேவன் நடக்கும்போது வேறு சத்தம் வருது இல்லையா. அந்த மாதிரி அது பிரதாப் ஃபோலி பண்ணியிருந்தார். அவர் அந்த டீட்டெயிலாம் சூப்பராக கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்காகத்தான் பண்ணோம். ஸோ அது பண்ணோம். ஸோ எல்லா படத்துக்கும் பண்ணுறது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த மாதிரி வேலையை எல்லா படத்துக்கும் பண்ணுவோம். இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி. ஸோ தட்ஸ் பிரில்லியன்ட். நீங்கள் சொல்லும் போது எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு கேரக்டரோட ஒரு டேரக்டர் என்னென்ன யோசிக்கிறாங்களோ அதை கிட்டத்தட்ட ஒரு சவுண்ட் இன்ஜினியரும் சேர்த்து யோசிக்கிறீங்க. நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, பட் அதை தாண்டி இன்புட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் எடுத்துப்பீங்க? இன்புட் வந்து ஃபஸ்ட் இன்புட் வந்து ஸ்கிரிப்ட். அது டைரக்டர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை நாங்கள் படிச்சு, ஏன்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதிடுவோம். ஸோ அதை எழுதிட்டா அது தெரிஞ்சிடும், இந்த சீனில் இந்த எமோஷன் தேவைப்படுது, இந்த சீனில் இவ்வளோ சட்டிலாக போகணும், இந்த சீனில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் முதல்ல ஸ்கிரிப்டை தான் எடுத்துடுவோம். அதை தவிர டைரக்டரோட பேசும்போது ப்ளஸ் நான் ஸ்பாட்டுக்கு போவேன், லொக்கேஷனுக்கு போவேன். ஸோ அவர் வந்து நான் டைரக்டர் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அது இருக்கு இல்லையா, அதுதான் டைரக்ஷன். உங்களுடைய தோல் எப்படி இருக்கணும், உங்களுடைய நடக்கிற ஸ்பீடு எப்படி இருக்கணும், உங்களுடைய நீங்கள் கழுத்து திருப்புறீங்கன்னா அது எந்த ஸ்பீடில் திருப்பணும், அதில் என்ன எமோஷன் கன்வே ஆகுது, அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து டைரக்டர் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதில்ல, ஏன்னா நல்ல ஆக்டர்ஸுக்கு தெரியும். ஸோ அவரை அந்த ஒரு 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 கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, ஆர்டிஸ்ட்டுக்கும் டைரக்டருக்கும், அந்த கான்வர்சேஷன் நான் காதில் வாங்கிப்பேன். ஏன்னா அது யூஸ்ஃபுல் எனக்கு. ஸோ அதை வச்சு நான் கதையை புரிஞ்சுக்கிட்டு, கதைன்னா அந்த சீனில் அந்த இடத்துல என்ன எமோஷன் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வேலை தான். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட வேலையை நம்ம பண்ண வேண்டியது தான். ஓகே தென் சார், நிறைய குழப்பங்கள் எனக்கு இருக்குது. அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சில படங்களில் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு சில படங்களில் சவுண்ட் டிசைனர்ன்றாங்க, சவுண்ட் மிக்சருங்கிறாங்க, சவுண்ட் எடிட்டர் அப்படின்றாங்க. என்னென்ன வித்தியாசங்கள் சார் இது எல்லாத்துக்கும்? எனக்கும் தெரியாது, நம்மளான மக்களுக்கும் தெரியாது. சரி, பேசிக்காக வந்து சவுண்ட் எடிட்டிங்கிறது வந்து அதாவது சவுண்ட் எல்லாத்தையும் சேகரித்து அந்த கதைக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணுறது. மிக்சிங் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸில் மிக்சிங் இருக்குது. எஃபெக்ட்ஸ் மட்டும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் மட்டும் மிக்ஸ் ஆகி வரும், டயலாக் வரும், டயலாக் மட்டும் மிக்ஸ் ஆகி வரும், அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த படத்தில் அதான் சொல்ல போகிறேன், மிக்சிங் டீம் தனி டீம். ஸோ கிரேக் தான் மிக்ஸ் பண்ணார், கிரேக் மேன், அப்புறம் சிவா சார் ஏஎம் ஸ்டுடியோவில். ஸோ கிரேக் மிக்ஸ் பண்ணும்போது அவர் நான் கொடுக்குற சவுண்ட் எடிட் அதை பயன்படுத்திக்கிறார். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த சவுண்ட் எடிட் பண்ணும்போதே என்னுடைய அதுக்கு இன்டர்னல் பேலன்ஸ் ஒரு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுத்துருவேன், அவருக்கு சப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அதை வச்சு அப்புறம் அவர் கதையை பார்த்துட்டு புரிஞ்சு. ஏன்னா இதில் என்ன விஷயம்னா, ஏன் மல்டிபிள் பர்சன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது, ஏன்னா நான் வந்து படத்தோட பிகினிங்லேருந்தே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப படத்தோட ஒன்றி போயிட்டா அதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். ரொம்ப அது உள்ளே போயிட்டோம்னா நம்ம பண்ணிக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்போம். எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைங்கிற ஜட்ஜ்மெண்ட் போயிடும். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து படத்தை பார்க்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த வேலை ஃபைனல் மிக்சிங் வேலை, அது ஸ்பெஷலைஸ்ட் ஜாப் அது. ஸோ அது தட் இஸ் மிக்சிங், ஒரு ப்ராடாக சொல்லணும்னா. ஆனால் மிக்சிங்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது.
ப்ரீமிக்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படித்ததெல்லாம் யூகேல அப்படி என்னென்னா அங்கே எப்படின்னா ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் நம்ம ஊரில் டப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அங்கே வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் பண்ணுவோம். டயலாக் எல்லாம் ஷூட்டிங் போதே எடுத்துருது. அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆல்சோ மிக்ஸ். ஒரு மிக்ஸ் பண்ணி தான் எடிட்டிங் கொடுப்போம். அந்த மிக்ஸ் வச்சு தான் அவங்க எடிட் பண்ணுவாங்க, பிக்சர் எடிட்டர்ஸ் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சவுண்டை எடுத்துகிட்டு போய் ஃபைனல் மிக்ஸில் வைப்பாங்க. ஸோ அது இருக்குது. டயலாக் எடிட்டிங்னு வந்தால் சவுண்ட் எடிட்டிங்னு வந்தால் எஃபெக்ட்ஸ் எடிட்டிங் இருக்குது, டயலாக் எடிட்டிங் இருக்குது, ஃபோலி எடிட்டிங், எஃபெக்ட்ஸ்லேயே ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன், ஆம்பியன்ஸ் எடிட்டிங் இருக்குது. ஸோ நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. நிறைய இன்ஜினியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் ஒருத்தரால் பண்ணுற வேலை கிடையாது, இது ஒரு பெரிய டீம் வேலை பண்ணோம். ஓகே. பட் இப்போ என்னென்னா, இப்போது கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும், அவார்ட் கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம யோசிச்சோன்னா சவுண்ட் எடிட்டிங் ஒரு கேட்டகரி, சவுண்ட் மிக்சிங் ஒரு கேட்டகரி. திஸ் இஸ் யூஷுவலி வழக்கமானது. பட் இப்போ வந்து தேர் இஸ் தே ட்ரைங் டு மர்ஜ் மேக் இட் இன்டு ஒன். பட் அதான் பட் ஒருத்தர் பண்ணுற வேலை கிடையாது, இது நிறைய பேர் பண்ணி ஆகணும். சவுண்ட் டிசைனே நான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட், எஸ். ஸோ இது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையது. ஏதாவது தப்பு நினச்சேன்னா அது என் தப்பு தான். ஸோ அந்த வகையில் அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நான் மட்டும் தனியாக ஒர்க் பண்ண முடியாது. என்னோட ஒரு ஃபோலி டீம் இருக்குது. ஃபோலி சூப்பர்வைசர் பிரதாப் பண்ணியிருந்தார், அவரோட டீம் இருக்குது. வருண் என்னுடைய another மிக்சிங் இன்ஜினியர், ஹீ இஸ் கிரேட் சவுண்ட் எடிட்டர் ஆல்சோ, அவர் என்னுடைய டீம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீம். வி ஹேட் ரெக்கார்டிஸ், ஃபீல்ட் ரெக்கார்டிஸ் பண்ணும்போது விவேக் வந்து பண்ணியிருந்தார். க்ரௌடெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த க்ரௌட் பண்ணும்போது ஸோ ஐ நீட் ஃபீல்ட் ரெக்கார்டிஸ். ஸோ தட் இஸ் another திங். நமக்கு ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் அண்ட் ஃபீல்ட் ரெக்கார்டிங் ரொம்ப முக்கியமான வேலை. இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் நான் தான் போனேன், நானே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துருவேன் லொக்கேஷன் எடுக்கும்போது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். ஏன்னா நிறைய வேலை இருக்கும். வேலை அதிகரிக்கும் போது அது நிறைய ஆளுங்க வேணும், இல்லாட்டி டைமுக்குள்ளே முடிய முடியாது. ஸோ இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு ஒர்க் பண்ணுவோம். சார், இப்போது நீங்கள் அந்த சவுண்ட் இந்த படத்தில் இந்த விஷயங்களுக்கு நான் இப்படிலாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இந்த மாதிரியான எஃபர்ட்ஸுக்கு தான் இப்படி ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. அந்த ஜூரி மெம்பர்ஸு எப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க, இதெல்லாம் இவங்க ஒரிஜினலாக சவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஜூரி மெம்பர்ஸ் ஈஸியாக ரெகக்னைஸ். அது விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அங்கெல்லாம் ஜென்ரலாக. ஸோ அது நம்புகிறோம் நாங்கள். ஸோ இல்லை, பட் விஷயம் தெரியலைனாலும் பட் சரி, ஏன்னா ஃபிலிமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு படம் எப்படி எடுக்கணுங்கிறது வந்து சினிமாவில் வேலை பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். இதில் டீட்டெயில் என்னென்ன எப்படி எல்லா வேலையும் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ என்னென்னா ஆடியன்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் தான் எல்லாரும் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஆடியன்ஸுமே இப்போ ஃபில்ம் மேக்கர்ஸ் தான். எல்லோரும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் ப்ராசஸ் என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு ப்ராசஸ் என்னங்கிறது. ஒருவேளை டெக்னிக்கலாக இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் சினிமாவில் வந்து வேறு ஸ்கேலில் ஒர்க் பண்ணுறோம், வேறு ரீல்ஸ் போடும்போது வேறு இன்னொரு ஸ்மாலர் ஸ்கேலில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. பட் வேலை அதே தான். என்ன நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு பெரிய பட்ஜெட் இருக்கும், எக்யூப்மெண்ட் நிறையா இருக்கும், ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. வேறு அதில் வந்து ஒருத்தரே எல்லாத்தையும் செய்யலாம். ஸோ ஆனால் வேலை ஒன்று தான். அதுலேயும் இந்த வேலை செய்யணும், இதுலேயும் இந்த வேலை செய்யணும். சார், இப்போ உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொதுப்படையாக அப்படி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கிளாசிக்கான மூவிஸ் மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. இப்போ மன்மதனம்பூ, விஸ்வரூபம், மணிரத்னம் சாரோட ஓக், காதல் கண்மணி, ரொம்ப கிளாஸான மூவிஸ் மட்டும்தான் பண்ணுறாரு. ரொம்ப கமர்ஷியலுக்குள்ளவே போக மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வரதே உங்களுக்கு அப்படி தான் வருமா? பொன்னியின் செல்வன் பயங்கர கமர்ஷியல் படங்க, பட் கிளாசிக்கான டேரக்டர் சார். அஃப்கோர்ஸ் சரி, அதுதான் சார் அந்த வித்தியாசம் நான் பார்க்கறது இல்லை. ஓகே, ஏன்னா தமிழ் சினிமாங்கிறது ஆடியன்ஸுக்காக தானே எடுக்கிறோம். எதுவுமே வந்து இது கிளாஸ், இது வந்து நீங்கள்லாம் பார்க்காதீங்கலாம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லைல்ல. எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக தானே எடுக்கிறோம். ஏன்னா ஆடியன்ஸ் அதுவும் படம் நல்லா ஓடிச்சுன்னா எங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம் தானே. ஸோ அந்த வகையில் பொன்னியின் செல்வன் இட்ஸ் வெரி கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ நான் ஒர்க் பண்ணது இந்த படங்கள்ங்கிறது அது வந்து தற்செயலாக நடந்தது. அது ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும். நான் பண்ணுற ஒர்க்கு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுற ஆள். அதனால நான் எந்த படத்தில் அந்த டைம் கிடைக்குதோ அந்த படங்கள் ஒர்க் பண்ணுவேன். எந்த படங்களில் அந்த அந்த க்ரியேட்டிவ் வாய்ப்பு இருக்குது அது ஒன்று வேணும். அதே சமயத்தில் வந்து அவங்க டைம் பட்ஜெட் எல்லாம் வேணும் இல்லையா. இது இது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வேணும். ஸோ அந்த இது நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்படி நடந்திருக்கு. இதனால நான் இந்த மாதிரி தான்ங்கிறதுலாம் கிடையாது.
கமர்ஷியல் படம் தான் நாங்களாம் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா என்ன தான் சொன்னாலும் இந்த டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போனாலும் இந்த டீட்டெயில் எதுக்காக பண்ணுறோன்னா ஆடியன்ஸை ரசிக்கிறதுக்காக தானே பண்ணுறோம். அண்ட் எல்லாருக்குமே அந்த ரசனை இருக்குது. கமர்ஷியல் படங்கள்ங்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆடியன்ஸுக்கு இந்த ரசனை இருக்குது. அவங்களுக்கும் கதை தான் சொல்கிறோம். அந்த கதை கரெக்டாக போய் சேருதா, அந்த எமோஷன் கன்வே ஆகுதா, அதுதானே எங்கள் வேலை. அதான் பண்ணுறேன். இப்போது இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு லைவ் சவுண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய படங்கள் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது? நான் என் கரியர் ஆரம்பிக்கும் போது சிங் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிஸ்ட். நான் தான் சொன்னேன்ல, நான் யூகேல படிச்சுட்டு வந்தேன். ஸோ அங்கே நான் ஃபுல் ட்ரெயின் பண்ணது முழுக்க ப்ரொடக்ஷன் ஆடியோ தான். இங்கே நம்ம ப்ரொடக்ஷன் ஆடியோ தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டுடியோவில் படங்கள் எடுத்துகிட்டு இருந்த வரைக்கும். இப்போ சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் பண்ணும்போது அவங்க ப்ரொடக்ஷன் ஆடியோ தான், எல்லாம் லொக்கேஷன் சவுண்டு தான். ஸ்டுடியோவில் வச்சு மைக் வச்சு லைவாக தான் எடுக்கிறது. டப்பிங் எல்லாம் கொஞ்சம் 2-3 சீனுக்கு மட்டும் பண்ணுவாங்க, லூப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரிடாமினெட்லி சிங் சவுண்ட் தான். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க மேடை நாடகம் நடித்து பழக்கம், அந்த த்ரோ இருக்கும், அவங்களுடைய அந்த உச்சரிப்பில் அந்த பிரச்சனை வராது. நடிக்கும்போது குரலும் உடம்பு முகம் எல்லாம் சேர்ந்து நடிக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம். ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போவும் எடுத்தால் அவங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் தெரியாது, இவங்க சீனியர் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு விஷயம் தெரியும், அவங்க ப்ரொஜெக்ஷன் இருக்குது வாய்ஸில். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம படங்களை ஸ்டுடியோவை விட்டு வெளியே போக ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு யதார்த்தம் தேவைங்கிறதுனால. ஸோ அது அந்த ஒரு எவல்யூஷன் நடந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வரும்போது ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா, லைட் வெயிட் கேமரா, அந்த மிச்சல் பிளிம்ப் போட்ட கேமரா, அதாவது சத்தம் வராமல் ஒரு பிளிம்ப் போட்டிருப்பாங்க அந்த மிச்சல் கேமரா. அது ஸ்டுடியோக்குள்ளே தான் இயங்க முடியாது, வெளியே போகாது, பெருசு அது. அதை லொக்கேஷனில் போயிட்டு நம்ம ஒரு கிராமத்தில் போய் ஒரு படம் எடுக்கணும்னா மிச்சல் கேமரா தூக்கிட்டு போக முடியாது. சின்ன ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா ஒத்த கையில் தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கேமரா நாய்ஸ் வரும். ஸோ அதனால் சிங் சவுண்ட் எடுக்க முடியாது. அதனால் நம்ம நம்மளுடைய இதை மாற்றிக்கிட்டோம், நம்ம ஒர்க்கிங் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டோம். அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, இட்டாலியிலையும் தான் நடந்துச்சு. World War II முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க படங்களும் இதே தான் நடந்துச்சு. இட்டலியில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க குண்டடிப்பட்ட அந்த இடங்கள்லாம் ஷூட் பண்ணாங்க. இப்படி தான் ஷூட் பண்ணாங்க. ஸ்டுடியோ கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபீல்ட் கேமரா தான் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த சத்தம் போடுற கேமரா, நாய்ஸி கேமரா தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்க படம்லாம் டப்பிங் படம் தான். அப்போது அதே தான் நம்மளும் பண்ணோம். பட் நம்ம ஊரில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆர்டிஸ்ட் ஒரு இடத்துலேருந்து வரமாட்டாங்க. எப்பவுமே தென்னிந்தியாவுக்குள்ளே எல்லா ஆர்டிஸ்ட்டும் போயிட்டு வருவாங்க. தமிழ் நடிகர்கள் தெலுங்கு படத்தில் நடிப்பாங்க, மலையாளத்தில் நடிப்பாங்க. இன்ஃபேக்ட் சென்னையில் 4 மொழி திரைப்படங்களும் இங்கேயே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 90களில் தான் அங்கே போச்சு. இன்னும் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் தான் இருக்குது. அதை தவிர இப்போ அதுக்கப்புறம் வேறு ஸ்டேட்லேருந்துலாம் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் வராது. ஸோ அப்படின்னு வரும்போது வேறு ஆர்டிஸ்ட் வச்சு தான் டப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இது. பட் அதில் என்னென்னா, அதில் ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிச்சு. அதாவது மொழி தெரியாதவங்களையும் நடிக்க வைக்கலாங்கிற ஒரு அட்வான்டேஜ். இதை நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கல, ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஏன்னா இது நம்மளுடைய ஃபீல்டை கொஞ்சம் பெருசாக்கிடுச்சு. ஸோ இதுதான் எவல்யூஷன். ஸோ அதாச்சு. அதனால் நம்மக்கிட்ட அந்த சிங் சவுண்டுங்கிற ட்ரெடிஷன் போயிடுச்சு. பட் பண்ணலாம், இப்போவும் பண்ணலாம், இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட நான் ஒரு படம் சிங் சவுண்ட் தான் பண்ணேன். சொன்னேன் இல்லையா, என் காலிக் விவேக் ரெக்கார்ட் பண்ணார். அவர் சிங் சவுண்ட் ஒரு படம் ஃபுல்லாக சிங் சவுண்ட் பண்ணி இப்போ வெளியே வந்திருக்கு. ரகு தாத்தாங்கிற படம். இட்ஸ் ப்ரிடாமினெட்லி சிங். நான் தான் படம் மிக்ஸ் பண்ணேன். இட்ஸ் ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் தமிழ் பேசுகிறவங்க தான். ஸோ பிரச்சனையே இல்லை. அண்ட் அழகாக முடிஞ்சிச்சு. ஸோ சாத்தியம்தான். என்ன அதுக்கு இப்போ ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ட்ரெடிஷன், அந்த இது பழக்கம் விட்டு போனதுனால அது நம்ம அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அது பண்ண வந்துடும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி தான். முதல்ல ஓட்டும்போது விழுந்துருவோம்ல, ஏன்னா டச்சு விட்டு போச்சுங்கிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் ஓட்டும்போது அப்படியே தட்டிக்கிட்டு திரும்பி வந்தால் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம்ல, அவ்வளோதான். சரி, இப்போது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஞாபகம் வந்தது. பொதுவாகவே இந்த கமல் சார் அவர்களை தீர்க்கதரிசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் சதிலீலாவதி படத்தில் நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இப்படி போவீங்க, பெரிய இன்ஜினியராக வருவானாக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த வீடியோ வைரலாக கரெக்ட் சார். உங்கள்கிட்ட காட்டினாங்களா யாராவது? ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் அனுப்பிச்சாங்க. ஓகே, அவர் சொன்னது நடந்திருக்கு. இப்போ பாருங்க, அவர் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்பா, நம்ம 7 நம்பர் 9 ஸ்பேனர் எங்க இருக்கு?
கராச்சில இருக்குமாடா என்றாவன் போறேன் வந்து சொல்றேன். பெரிய இன்ஜினியரா வருவானக்கு. கமல் சார் கூட உங்களோட அந்த பாண்ட் எப்படி சார் இருக்கா? உன்னை போல ஒருவன் விஸ்வரூபம். சரி, எனக்கு அதான் சொல்லுறேன். அவர் வந்து நான் சொன்ன மாதிரி தான், அவர் அந்த வாழ்த்து மட்டும் தெரிவிக்கல, வாய்ப்பும் கொடுத்தாரு. இன்ஜினியரா அவர் படத்துல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பும் கொடுத்தாரு. அப்பயே அவர் பண்ணிட்டாரு. ஸோ அவர்கிட்டயும் இன்ஜினியர் அவர், ஏன்னா அவரும் ஒரு வெரி எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ் பர்சன் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிள். அவர் டெக்னிக்கல் சைடில் ரொம்ப நாலேஜபிள் அவர். ஸோ அவர்கிட்ட வந்து ஃபுல் டீட்டெயில் பேசி அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணி ஏன்னா அவரும் வந்து எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குமே அந்த ஒரு அர்ஜ் இருக்கும், இந்த கதை சொல்லணும், இந்த எமோஷனை நம்ம காட்டிடணுங்கிறது அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த அர்ஜ். அது அவர்கிட்ட அந்த ஃபயர் எப்பவுமே இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக எது சாத்தியம் இல்லைங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கலாம், பட் டெக்னீஷியன் ஆல்சோ இல்லை. ஸோ எது முடியும் எது முடியாது, எதை எப்படி பண்ணால் வரும், எதை இப்படி பண்ணால் வராது, அந்த டீட்டெயில், அந்த கான்வர்சேஷன், லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் அவர் கூட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு லக்கு தான் அதெல்லாம். எனக்கு சின்ன வயசில் பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அந்த வாய்ப்பை என்னால் பயன்படுத்திக்க முடிஞ்சிச்சு நல்ல வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் ஐம் லக்கி. சார், இப்போது ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, மறுபடியும் அந்த டெக்னீஷியன்லேருந்து வெளியே வந்து ஒரு ஆர்டிஸ்டாலாம் யாராவது கூப்பிட்ருக்காங்களா உங்களை? ஆர்டிஸ்ட்னா என்ன, நடிப்பில் நடிப்பு. எனக்கு வந்து அது சின்ன வயசில் பண்ணது. அது இப்போ இந்த ஆர்ட் இதுவும் ஒரு கலை தானே. சார், ஏன் மணிரத்னம் அவர்கள் உங்களை தொடர்ந்து கூப்பிட்டு, இப்போ அடுத்து நீங்கள் தக் லைஃப்லேயுமே ஒர்க் பண்ணுறீங்கல்ல, உங்ககிட்ட அவருக்கு என்ன விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும்? அவர் எதிர்பார்க்கறதை என்னால் தர முடியுது. ஸோ அதனால அவர் என்னை இன்னும் வேலைக்கு கூப்பிடுறாரு. ஓகே, தக் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. கோயிங் வெரி வெல். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. அண்ட் மறுபடியும் கங்க்ராட்ஸ் ஃபார் த நேஷனல் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது.